டைரக்டர் மணிரத்னம் மன்னிப்பு கேட்டாரா? இது உண்மையா? தக்லீஃபை வந்து எடுத்தது நாங்கள் வேறு எதை ஒன்று நினச்சி எடுத்தோம், ஆனால் அது வேறு மாதிரி போயிடுச்சு, மக்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சிலதெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டார் மணிரத்னம்னு சொல்லி ஊடகங்களில் வந்திருக்கு. அந்த செய்தி உண்மையா? என்கிட்ட சில பேர் கேட்டாங்க. சரி, நான் கேட்டு சொல்கிறப்ப எனக்கு இந்த மாதிரி தகவல்லாம் கிடையாது, வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரணையில் இறங்கினா உலகநாயகன் கமல்ஹாசன் ஊரில் இல்லை. சரி, மெட்ராஸ் டாக்கீஸ் அங்கே போய் கேட்டால் அந்த மாதிரி அறிக்கை நாங்கள் எதுவும் கொடுக்கல, மன்னிப்பு கேட்குற மாதிரி எதுவும் அறிக்கை நாங்கள் கொடுக்கல, மணிசாரும் கொடுக்கல. இது எப்படி வந்தது என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொதுமக்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உங்களுடைய தீர்ப்புக்கு நான் விட்டுறேன். இந்த மாதிரி இல்லாத செய்தியை இருப்பதாக போடுறது பத்திரிகை தர்மம். பத்திரிகைங்கிறது தர்மமே இல்லை, அந்த தர்மமெல்லாம் போயிடுச்சு. இருந்தாலும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அது உள்ளவர்கள் அதை தட்டி பார்த்து கேட்கணும்ல. இந்த மாதிரி செய்தி போடுறதுனால என்ன லாபம் அவர்களுக்கு? என்ன கிடைச்சது? நீங்கள் தக்லீஃபை இந்த மாதிரி அவங்க நினச்சி எடுத்தது வேறு, ரிசல்ட்டு வேறு. சரி, ரைட்டு, அதுக்காக மன்னிப்பு கேட்டார் மணிரத்னம். இது நாள் வரைக்கும் அவர் கேட்காத மனிதர் இறங்கி வந்தார். இப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் ஊகங்களில் செய்தி போடுறது சரியா? சரி, விடுங்க. இப்போ வந்து பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஸ்ரீகாந்த் தான். ட்ரக் கேஸு, இந்த ட்ரக் கேஸுங்கிறதுக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த ட்ரக் கேஸுன்னு இந்த கர்நாடகாவில் ஒரு அலை எழும்புச்சு, ஞாபகத்தை வச்சுக்கோங்க. பல சினிமா நடிகர்கள், சினிமா பிரபலங்கள் அதில் மாட்டினாங்க. அங்கே மாட்டின உடனே அந்த எதிரொலி இங்கே தமிழகத்தில் ஒரு தாக்குதலத்தை ஏற்படுத்துச்சு. தங்களை காப்பாற்றிக்கொள்ள சிலர் பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. அவர்களை சேர்க்கணுங்கிற ஒரு மிரட்டல் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் போயிடுச்சு. இதனால் அவர்கள் மேல் உள்ள பிரச்சனை தீர்ந்து போச்சு. அவங்க வந்து இன்னைக்கு நல்லவங்களாக ஆயிட்டாங்க. மாட்டினால யாருன்னா நம்ம ஸ்ரீகாந்த் எப்படி மாட்டினார்னா, பிரசாத். அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு முக்கியமான ஆள், ஐடி விங்கில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தார். எடப்பாடி பழனிசாமியினுடைய மகனுக்கு நெருக்கமானவராக இருந்தார். அதனால தான் அவர் அதிமுகவில் போய் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்க நேர்ந்தது பிரசாத். இந்த நெருக்கத்தில் பயன்படுத்திக்கிட்டு அவர் சில வேலைகளை செஞ்சாருன்னு இப்போ சொல்கிறாங்க, குற்றச்சாட்டுறாங்க. உனக்கு வேலை வாங்கி தர்றேன், உனக்கு எல்ஐசியில் வேலை வாங்கி தர்றேன், உனக்கு தமிழக அரசில் வேலை வாங்கி தர்றேன், உனக்கு கார்பரேஷனில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏகப்பட்ட மோசடி வேலைகளில் அவர் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. அவர் வந்து இந்த போதைப் பொருளுக்கு இந்த இது அந்த விநியோகம் பண்ணுறதுல அவர் ஒரு ஏஜெண்ட் மாதிரி இருந்தார். அதில் அவருக்கு காசு வந்தது, அவருக்கு கொடுத்தது யாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் அது கிளம்புறாங்க. இந்த சண்டை, இந்த இந்த விஷயம் வெளிவரதுக்கு காரணமே என்னென்னா அஜய் வாண்டையார். அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து அபூர்வாங்கிற ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அனன்யா, அபூர்வா, அந்த 2 பேரும் ரெட்ட சிஸ்டர்கள். ஒரு சிஸ்டர் வந்து பிக் பாஸ் 7ல் வந்து திரையை காட்டியிருப்பாங்க. அந்த அபூர்வா அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டவர், தன்னுடைய செல்வாக்கு காரணமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டவர். பல அரசியலில் அவர் ஒரு மிகப்பெரிய ஆள். இந்த மாதிரிலாம் இருந்தால் அவரை பிடிச்சி குண்டாசில் போடு அப்படின்னு சொல்லி குண்டாசில் போட்டு வீடுகள் எல்லாம் சோதனை பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது தான் இந்த விஷயம் வெளியே வருது. போதைப்பொருள் விஷயம் வெளியே வருது. போதைப்பொருள் வந்து சினிமாவில் புதுசு கிடையாது. அது கஞ்சாவிலேருந்து ஆரம்பித்து அபினுக்கு வந்து, அப்புறம் ட்ரிங்க்ஸுக்கு வந்து, இப்போ ட்ரிங்க்ஸ் அலௌட் ஆகிடுச்சு. இந்த சிந்தட்டிக்கு போதைப் பொருள்கள் வந்து இன்றைக்கி குற்றமாயிருச்சு. இந்த நாக்கில் ஒட்டிக்கிறவான் ஒரு போதைப் பொருளை, அந்த நாக்கில் ஒட்டிக்கிட்டு உள்ளே போனான்னா அவனுக்கு அது பாட்டுக்கு வேலை செய்யும். அதே மாதிரி இன்னும் சில பொருட்கள்லாம் இருக்குது. அது இந்த ஸ்கூல் பிள்ளைகள்கிட்டலாம் அதிகமாக விற்கிறது இந்த நாக்கில் ஒட்டிக்கிறது தான். ஒரு இசையமைப்பாளர், பிரபல இசையமைப்பாளர் இசையமைப்பதற்கு முன்னால் வந்து மூக்கில் ஏற்றிக்கிட்டு உள்ளே போவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குது. இந்த கலவர செய்திகளெல்லாம் ஈடுபடும் போது பல நடிகர்கள், நடிகைகள் பேரெல்லாம் அடிபடுது. அவ்வளோதான். அவங்க அதில் இருந்தாங்களா இல்லையான்னு தெரியாது. நமிதா பேரை சொல்கிறாங்க, அனிருத் பேரை சொல்கிறாங்க.
இதெல்லாம் மற்ற சொல்லி கேட்டது தான். எதுவுமே நிரூபணமாகலை, எதுவுமே பதிவு செய்யப்படலை, கேள்விப்பட்ட செய்தி தான். இந்த இந்த கேள்விப்படுற செய்திகள் வந்து நிறையா வரும், இன்னும் நிறையா வரும். அதனால் இந்த ஸ்ரீகாந்த் மேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அவர் இந்த தீங்கரை படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஊதியம் கொடுக்கறதுக்கு பதிலாக கொக்கைனை கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா கொடுத்து அந்த கொக்கைனை வாங்கி அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய கதையே, சொந்த கதையே சோக கதை. அவருடைய மனைவி வந்தனா இருக்காங்களே, அது வந்து ஒரு காதல் திருமணம். காதலிக்கும் போது அந்த பொண்ணு எந்த லெவலில் இருந்தாங்க, யார் என்னங்கிறதெல்லாம் விசாரிக்க மாட்டாங்க. அது ஒருவரை பார்த்து மனசு ஒன்றி போச்சுன்னா அப்புறம் கலந்துட்டாங்கன்னு சொன்னால் அது காதல், அமர காதல். யாரை பற்றியும் அவங்க குடும்பத்தினுடைய பின்பலத்தை பற்றி அதெல்லாம் அப்போல்லாம் யோசிக்க மாட்டான். எப்போவாவது கஷ்டம் வரும்போது தான் அந்த மனைவியினுடைய பின்பலத்தை அவன் யோசிப்பான், புருஷனுடைய பின்பலத்தை அவன் யோசிப்பான். இப்படி பின்புலத்தை யோசிக்கும்போது ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க வீட்டுக்கு தெரியாமல் ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க வந்தனாவும் ஸ்ரீகாந்தும். ஸ்ரீகாந்தனுடைய அப்பா வந்து ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர், ரொம்ப கட்டுப்பாடான ஒரு ஆள். அவருக்கு இந்த மாதிரி குழப்பமானதெல்லாம் பிடிக்காது. தெரியாமல் கல்யாணம் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமும் 3 வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. அதன் பிறகு தான் விவகாரம் பெருசாக இருக்குது. வந்தனா வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்தனா உள்பட இந்த ஃபேமிலி சொத்து விவகாரம் வரும்ல, அந்த சொத்து விவகாரம் கிரிமினல் கேஸில் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போனவங்க. இதில் வந்தனாவும் ஜெயிலுக்குள்ளே இருந்தவங்க அப்படிங்கிறது தெரிய வருது ஸ்ரீகாந்துக்கு. தெரிய வந்தவனே அடடா இவ்வளோ மோசமான குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிட்டோமா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமான்னு நினச்சி அவர் அந்த இதை 2 பேர் சேர்ந்து வாழ்கிறத தவிர்த்தார். தவிர்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு முன்னாடி வந்து தர்ணா பண்ணுச்சு, மறியல் பண்ணுச்சு. எனக்கு கல்யாணம் கட்டிக்கிட்டு ஏமாற்றிட்டான், இந்த மாதிரி எனக்கு இது வரணும், நான் தான் அந்த வீட்டினுடைய எஜமானி அப்படிங்கிற மாதிரி தர்ணா பண்ணுச்சு. இந்த தர்ணா வந்து உடனடியாக பத்திரிகைகளுக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சினிமாக்காரங்க சங்கம் ஒன்று இருந்தது. அந்த சினிமாக்கார சங்கங்களில் இருந்து இந்த இதெல்லாம் வேடிக்கை பார்த்தவங்க அப்படி இப்படி பத்திரிகைகளுக்கு சொல்லவும் பத்திரிகைக்காரன் வந்து ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் அப்படி பெருசாக பண்ணிட்டான். இது வளர்ந்து வர ஸ்ரீகாந்துக்கு ஒரு பெரிய அவமரியாதையாக இருக்குது, வளர்ச்சிக்கு பெருசாக பெரிய தடையாக இருக்கும் அப்படின்னு அவங்க அப்பா நினச்சி கல்யாணம் பண்ணி மறுபடியும் ஒரு அதிகாரபூர்வமாக ஒரு கல்யாணத்தை பண்ணி அவர் குடும்பத்தில் சேர்த்துக்கிட்டாரு. இன்றைக்கி அந்த உங்களுக்கு 2 குழந்தைகள், ஆண் 1 பெண் 1 நல்லா வளர்ந்துருக்காங்க. அதை ஸ்ரீகாந்தே சொல்லியிருக்காரு. இப்போ ஸ்ரீகாந்தோட அந்த வந்தனா இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. அப்போ இந்த பிள்ளைகளுடைய கதி என்ன? இவர் ஜெயிலுக்கு போயிட்டார். இனிமேல் அதுக்கு இந்த போதைப் பொருளில் கைதானாவே பெரிய சிக்கல் என்னென்னா சீக்கிரமாக ஜாமீன் கிடைக்காது, ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய குற்றம் அது. அப்படி ஆகியிருக்கு, குற்றம் ஆகிருக்கு. அந்த குற்றத்தில் நீங்கள் இந்த மாதிரி குற்றச்செயலில் ஈடுபட்டோம் அப்படின்னா அதில் வந்து தப்பிக்கிறது ஒரே வழி ஆளுங்கட்சியில் போய் சேர்ந்துடணும். ஆளுங்கட்சினா மத்திய அரசு ஆளுங்கட்சியில் சேர்ந்துடணும். மத்தியில் யார் ஆள்றாங்களோ அவங்கள்ட்ட போய் சேர்ந்துடணும். ஏன்னா இந்த நாற்காலிங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது, மாநில அரசு கையில் இருக்குல்ல. மாநில அரசில் உள்ளவங்களை வேணால் மாற்றலாம், மத்திய அரசு இந்த மாதிரி மாட்டி வைக்கலாம். ஆனால் இந்த பிரசாத் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கியமான ஒரு பிரமுகராக இருந்த காலத்தில் தான் இவ்வளவும் நடந்திருக்கு. அப்போ மத்திய அரசோட இணக்கமாக இருந்ததுனால இவர் கைதாகாமல் தப்பிச்சுக்கிட்டே வந்தார். மாநில அரசு மாறிடுச்சு, மத்திய அரசு அப்படியே இருக்குது. மாநில அரசு இதை ஏன் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அவங்களுக்கு தகவல் போகலை. தகவல் போனாலும் அதுக்குரிய ஆதாரம் வேணும்ல, அதுக்குள்ள இல்லை. அந்த நேரத்தில் தான் நுங்கம்பாக்கம் பாரில் வந்து தகராறு நடந்திருக்கு. அதாவது அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு ஆள் இன்னொருத்தர் நடிச்சுவிட்டான், அவன் கருணாஸுக்கு வேண்டியவன் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு பிரச்சனை வந்து அவன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் பண்ண பிறகு தான் போலீஸ் அங்கே போய் புகுந்து இந்த மாதிரிலாம் தேடி இதெல்லாம் இது பண்ணும்போது அந்த பிரசாத்தினுடைய வரலாறு தெரிய வருது. பிரசாத்தோடைய வரலாறு தெரிஞ்சவொடனே இந்த ஆள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பிரசாந்த் குரல் கொடுத்ததெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருந்தது. யார் நாங்கள் அப்படி இப்படிலாம் குரல் விட்டதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருந்தது. அந்த ரெக்கார்ட் ஆனதை அப்படி கேட்ட சென்னை மாநகர பெரிய தலைமை போலீஸ் அதிகாரி குண்டாசில் பிடிச்சி தூக்கி போட்டு மற்றவங்கள நடவடிக்கை எடு அப்படின்னு சொன்னதனுடைய விளைவு இப்போ அவங்க எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி,
இனி சினிமா செய்திக்கு வருவோம். கூலி நல்ல விலைக்கு போயிருக்கு, பிரமாதமான விலைக்கு போயிருக்கு. இதனுடைய ஹிந்தி தான் பிரச்சனையாக இருக்குது. ஹிந்தியில் என்ன பிரச்சனைனா பேர் பிரச்சனை. கூலிங்கிற பேரில் ஏற்கனவே படங்கள் அமிதாப் பச்சன் எடுத்திருக்காரு, மற்ற நிறைய பேர்லாம் எடுத்திருக்காங்க. மறுபடியும் இதே கூலின்னு போட்டால் அங்கே பேர் இதாகாது அப்படின்னு சொல்லி மசூர்னு சொல்லி பேரை மாற்றினாங்க. அது மாற்றினது அங்கே உள்ளவங்களுக்கு பிடிக்கலை, கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மசூருங்கிறத கக்கூசுகள் எல்லாம் ஒட்டி ஒரு ஊடகங்கள் என்ன செய்வாங்க, இந்த ட்ரோல் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. பேரை மாற்ற போகிறதில்ல, ஏன்னா கூலிங்கிற பேரை போட்டால் அனுமதி வாங்கணும். மசூர் இதை வச்சே இந்தியில் போடலாம் அப்படின்னு போனால் அங்கே ஒரே படம் தான் வருது, போட்டி படம். ஜூனியர் என்ஆர் கிருத்திக் ரோஷன் நடித்த வார் 2 வருது. வார் 2 அண்ட் கூலி இந்த 2 படத்துக்கு இடையே தான் மோதலை. இங்கே பொதுவாக ஹிந்திலையும் சரி தெலுங்குலேயும் சரி இந்த 2 படத்துக்கு தான் மோதல். தமிழ்நாட்டில் அந்த படத்துக்கு எதிர்த்து எந்த படம் வருதுன்னு தெரியல, ஏன்னா ஜனநாயகன் இப்போ வர்ற மாதிரி இல்லை. ஆனால் அந்த ரஜினிக்கு ஈடாக ஒரு படம் கொடுக்கணும், ஒரு போட்டியாக இறங்கணும்னு சொன்னால் அந்த தகுதி யாருக்கு இருக்குதுன்னு சொன்னால் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு இருக்குது, மற்றபடி அஜித்துக்கு இருக்குது, விஜய்க்கு இருக்குது. அஜித் வேறு இடத்துல இருக்கார், அவருக்கு தலைவராகிட்டார், அரசியலில் போயிட்டு இருக்கார். அவர் ஜனநாயகன் இதில் ரொம்ப மும்முரமாக இருக்கார். ஆக தமிழகத்தை பொறுத்த மட்டும் ரஜினிக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் அந்த படம் வரும், ஓடுங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. யாரும் மட்டம் தட்டி பேச மாட்டாங்க. ஏன்னா அது எதிர்பார்க்கப்படுகிற படம். டைரக்டர் அப்படி, நடிகர்கள் அந்த மாதிரி பல மாநிலங்களில் புகழ்பெற்ற நடிகர்கள்லாம் சேர்ந்து நடிக்கிற படம். கூலியாக இவரை காட்டுறாங்க, ரஜினியை காட்டுறாங்க. அவர் என்ன பண்ண போகிறாரு, என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத படம் பார்த்தா தான் தெரியும். இதுதான் இன்றைய நிலைமை. நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.